எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம். அந்த விழாக்கு தான் பார்க்க போகிறோம். நானும் எங்கள் ஃபேமிலி, அப்புறம் வந்து எங்கள் தங்கச்சி ஃபேமிலி, அப்புறம் அம்மா எல்லோரும் தான் போயிருந்தோம். இதுதான் என் கூட பிறந்த தங்கச்சி. சொந்த காரில் தான் போயிருந்தோம். காரில் போனோம்னா அப்படியே பக்கத்தில் இருக்க இடத்துக்கும் போயிட்டு வரலாம், ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். பசங்களை வச்சுக்கிட்டு ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் போனால் கஷ்டம்னு சொல்லிட்டு சொந்த கார்லேயே போகலான்ட்டு காரில் தான் போய்கிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டி, அம்மாவோட அம்மா பசங்களுக்கெல்லாம் வந்து பொம்மை வாங்குறதுக்கு காசெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. வந்து கார் கிளம்பிடுச்சு. ஹஸ்பண்ட் தான் பார்த்திங்கன்னா கார் ஓட்டுறாங்க. நம்ம ஊரில் இருந்து அருப்புக்கோட்டை பைபாஸ் பிடிச்சி அப்படியே தூத்துக்குடி போய் அங்கிட்டிருந்து திருச்செந்தூர் போயிடுவோம். நாங்கள் வந்து மத்தியான நேரத்தில் தான் கிளம்புனோம். பசங்க எல்லோரும் தூங்கிட்டாங்க. தூக்கத்தோடு அப்படியே தூக்கிட்டு போனோம். நைட்டு போய் அங்கே சேவ் பண்ணிவிட்டு அங்கேயே நைட்டு சாமி கும்பிட்டு காலையில் கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருந்தோம். பாப்பா எல்லாருமே நல்லா தூங்கிட்டாங்க. சரி, நல்லா தான் போயிடுச்சு. அப்படியே வண்டியிலேயே தூக்கிடுவாங்க. அப்போ நைட்டு வந்து எழுந்திரிச்சிருவாங்க, ஃப்ரீயாக வந்து விளையாடலான்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க வச்சு கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து நம்ம ஊரில் இருந்து பைபாஸ் வழியாக போகிறோம். இங்கிட்டு வில்லேஜெலாம் இருக்குது. வில்லேஜை தாண்டி போய் பைபாஸை கட் பண்ணிடலாம். அங்கேருந்து போனோம்னா ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். அந்த வழியாக தான் இப்போ வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நான் போகிற வழியில தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விளாக் எடுத்ததை காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் வந்து அந்த உப்பு எடுப்பாங்க இல்லையா தண்ணியில், இது தண்ணியெல்லாம் தேக்கி வச்சு அதில் வந்து இந்த உப்பெல்லாம் எடுத்து பாக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க. உப்பளம் ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உப்பளமாக தான் இருக்கும். அந்த உப்பை எடுத்து அதை வந்து தார்பாய் வச்சு மூடி வச்சுருக்காங்க. இதை தாண்டி போய் தான் இந்த இடத்துல போய் பேக்கரியில் போய் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு பசங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ஏதாவது சூடாக டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு போகலோன்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே போனோம். ஏன்னா ஒரே தான் வந்து ட்ராவல் போய்கிட்டே இருக்க முடியாது. நடுவில் வந்து பசங்களும் இருக்காங்க, நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும். அதனால் அங்கங்கே இறங்கி நின்று சாப்பிட்டு செஞ்சுட்டு தான் போக முடியும். இங்கே வினியா பேக்கரி ஸ்வீட்ஸ் இதில் தான் போய் சாப்பிட போயிருந்தோம். ஏதாவது சூடாக சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ட்ராவல் போகிறப்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால, அது ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் பக்கோடா, அப்போ காளான் பக்கோடா, அப்புறம் கேக்கு, ஐஸ் கேக்கு பசங்களுக்கு எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். இதுதான் தங்கச்சிக்கோட ஹஸ்பண்டு. அப்புறம் வந்து பாப்பா, பாப்பாவுக்கு தம்பிக்கு ட்ரெஸ் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தம்பி பாப்பாவுக்கு தான். அப்போ அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ திருச்செந்தூருக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இது வந்து திருச்செந்தூருக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து வந்து பஸ் ஸ்டாண்டு, இங்கேருந்து வந்து கோவிலுக்கு போகணும். நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணலை, ஏன்னா நைட்டு ஃபுல்லாகவே கடற்கரையிலேயே விளையாடலாம், ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரூம் புக் பண்ணாமல் இப்போ திருச்செந்தூருக்குள்ளே போயிட்டோம். இங்கே வந்து உள்ள கடற்கரை பக்கத்தில் இருக்க அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயேவும் கார் பார்க்கிங்கில் கார் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போய் கடலில் தான் கொஞ்சம் நேரம் விளையாடலான்னு போனோம். விளையாட வந்து விடலை, டைம் ஆயிடுச்சு. அதனால் நைட்டே சாமி பார்த்துட்டோம்னா கூட்டம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு நைட்டே சாமியை பார்த்துருவோம், காலையில் போய் வெள்ளெண்ணெய் குளிச்சுக்கிடுவோன்னு சொல்லிட்டு சாமி பார்க்கலான்னு போயிருந்தோம். இது வந்து கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கே வந்து பசங்களுக்கு பால் வாங்கி போய் கொடுத்துட்டு இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிடுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முந்தியெல்லாம் மேலே கூரை போடல, இப்போ வந்து கூரை போட்டாங்க. இந்த வழியாக தான் நடந்து போகணும். இங்கே பாருங்கள், ரொம்ப பேர் வந்து ரூம் இந்த மாதிரி புக் பண்ணுறது இல்லை, கடற்கரையிலேயே தங்கிடுறாங்க. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இங்கேயே ட்ரெஸ் மாற்றுறதுக்காக அங்கே எல்லோரும் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்காங்க மேலே. இங்கே வந்து ஃப்ரீ டாய்லெட்டு, லெட்டின் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து இந்த மாதிரி ரூம் புக் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் புக் பண்ணாதவங்களும் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். நாங்கள் போகிற நேரம் பார்த்திங்கன்னா சாமி கிரீவலம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, சுற்றி நல்லதாக போயிடுச்சு. வெளியவே சாமியை நல்லா பார்த்துட்டோம். பாருங்க, சாமி வந்து பல்லாக்கில் தூக்கிட்டு வராங்க. எல்லோரும் அதை வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்து சாமி கும்பிட்றாங்க. நாங்கள் கரெக்டாக உள்ளே போகிற நேரம் பார்த்து சாமியே எங்களை பார்த்து வந்துருச்சு. நைட் ஆனதுனால வந்து வெளிச்சம் அதிகமாக இல்லை. சாமியை தூக்கிட்டு வராங்க. இங்கேயே சாமியை கும்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பெரிய தரிசனம் போகிறதுக்கு செம்ம கூட்டமாக இருந்துச்சு. பசங்களை வச்சுக்கிட்டெல்லாம் போக முடியாது, நம்ம மட்டும் இருந்தால் போகலாம். அதனால் என்ன செய்கிறதுன்ட்டு 100 ரூபா டிக்கெட்டில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்.
ஆல்ரெடி ஹஸ்பண்ட் வந்து கார்டு காமிச்சாலும் இங்கே வந்து கார்டு எல்லாமே அலோடு இல்லை. அதனால் வந்து ஃப்ரீ டிக்கெட்டும் கூட்டம் 100 டிக்கெட்லேயே போயிடும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து 100 டிக்கெட் எடுத்து போயிட்டோம். வேகமாகவே போயிட்டோம். கூட்டம் அதிகமாகவே இல்லை. அந்த முன்னாடி என்ட்ரன்ஸில் மட்டும் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற நேரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க 8 மணிக்கு. அதனால் அந்த டயத்தில் மட்டும் கூட்டமாக இருந்துச்சு. இங்கே உள்ளே போகிற இடத்துல பார்த்திங்கன்னா பனியன் இதெல்லாம் போடக்கூடாது ஜென்ஸுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கலட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போய் சாமி கும்பிட்டு நைட் காலையில் நல்லா கடலில் குளிச்சுட்டு செஞ்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் பசங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த கயிறு பொம்மை இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா, எங்கே போனாலும் பசங்க அதானே கேட்பாங்க, அதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த கடைக்குள்ளே போயிருந்தோம். அப்புறம் கயிறு பாப்பாவுக்கு பொம்மை எல்லாமே வாங்கினோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வன திருப்பதின்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே போனோம். அங்கே வந்து திருப்பதி சாமி இருக்கும். உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை அப்படிங்கிறனால நான் வெளியே மட்டும் பார்த்துருக்கேன். வன திருப்பதிக்கு போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு அங்கே மத்தியான சாப்பாடு வந்து சாப்பிட்டோம். 12 மணிக்கு வந்து இங்கே 12 சாப்பாடு தருவாங்க. 100 பேருக்கு தினமும் ஃப்ரீ. சுட சுட சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. திருச்செந்தூர்லேயுமே பார்த்திங்கன்னா காலைல 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் சுட சுட சூப்பராக லஞ்ச் போடுறாங்க. ஆனால் நம்ம வந்து ஃப்ரீயாக இருந்தால் சாப்பிட்லாம். குழந்தைங்க இருக்கிறதுனால வந்து அந்த மாதிரி வந்து கூட்டத்தில் நிற்க முடியல. ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்குது. எதுக்கு அப்படின்ட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா வர வழியில் வந்து தாமிரபரணி ஆறு ஆறில் போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து தாமிரபரணியில் வந்து குளிச்சுட்டு அப்புறமா ஜாலியாக போகலான்னு பார்த்தோம். தூத்துக்குடிக்குள்ளே போய் கருவாடு ரேட்டு கம்மின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கலான்னு அங்கே போயிருந்தோம். அவ்வளோதான் எங்கள் திருச்செந்தூர் ட்ராவல். 2 நாள் செம்ம என்ஜாய் பண்ணோம். திருச்செந்தூர் போனோம்னா இந்த மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி பக்கத்தில் இருக்க பிளூர் பிளேஸுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும்.